இல்லாமல் மனித வாழ்வே இல்லை. ஒரு அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் நீரே முதன்மையானதாகும். உணவெனப்படுவது நிலத்துடன் நீர் என்று கூறி நீர்நிலைகளை சேமித்த நம் முன்னோர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே காவிரி நீர் வீணை கடலில் கலப்பதை தடுத்து கல்லணை கட்டினார் கரிகால சோழர். கொள்ளிடத்தில் பாய்ந்து வரும் நீர் வீணை கடலில் கலப்பதை விவசாயத்திற்கு பயன்படுத்த 1100 ஆண்டுகளுக்கு முன்னே வீரனம் ஏரியை கட்டினான் ராஜாஜி சோழ மன்னன். ஆனால் இன்று ஏரிகளையும் நிலைகளையும் அழித்து நிலத்தடி நீரை மிக அதிகமாக உறிந்து நிலத்தடி நீரை விஷமாக்கிவிட்டோம். இதற்கு முக்கிய காரணம் பொறுப்புணர்வின்றி மக்களாகிய நாம் ஆக்கிரமித்து நீர்நிலைகளை மாசுபடுத்துவது. நம் நாட்டில் உள்ள மிக குறிப்பாக சென்னை மாநகரத்தில் உள்ள நீர்நிலைகளின் உண்மை நிலை பற்றி விழிப்புணர்வை காட்டுவது எங்கள் நோக்கம். அவற்றை வீதி நாடகம் மூலம் காண்போமா? காண்போம். சென்னை என்றதும் சூழும் பகையும் வாகனத்தின் நெரிசலும் போக்குவரத்தின் நெரிசலும் எங்கும் காண்கின்ற குப்பை மேடுகளும் வீடுகளில் மிக கொண்ட ஈடுகளும் கண்முனைவர காரணம் என்ன? மக்களாகிய நம்மளுடைய அறியாமையும் அலட்சிய போக்குமே முக்கிய காரணம். அண்ணே அங்க பாருங்க கடற்கரை தெரியுது. எம்புட்டு அழகாக பெருசான கலைச்சல் இருக்கு. ஆமா, இதுதான் மெரினா கடற்கரை. உலகிலேயே 7வது பெரிய கடற்கரை. இந்தியாவில் முதலிடத்துல இருக்கு. அதனாலதான் அங்க இவ்வளவு கூட்டம் இருக்கா? சென்னையில் இருக்கிற மொத்த ஜனங்கள் இங்கதான் இருக்கும் போலே. அண்ணே, நீங்க எங்க கூடியிருக்கீங்க? அங்கேயும் கடற்கரை தானே, எங்கேயும் கூட்டு போகல. எங்க ஊரு திருவொற்றியூர். அங்க பல கடற்கரைகள் இருக்கு. வாங்க அங்க போலாம்.
அண்ணே, ஏன் இவ்வளவு துர்நாற்றம் அடிக்கிறேன்? வண்டியை பாட்டுங்க, இறங்கி பார்ப்போம். ஓ அதுவா? அந்த துர்நாற்றம் பாலத்துக்கு அடியில வர கூவாத்துல இருந்து வருது. என்ன கூமாட்டிலிருந்து வருகிறதா? கூமாட்டில் சுத்தமான தண்ணீர் ஓடும். ஆனால் ஏன் இவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறது? ஒரு காலத்துல கூவாறு எப்படி இருந்து ஆறு தெரியுமா? திருவள்ளூர் கூவம் என்ற ஊரில் பிறக்கும் இந்த ஆறு 72 கிலோமீட்டர் வந்து சென்னை மேற்கு வங்கத்துல கடலோடு கலக்குது. இந்த கூவாற்று சார்ந்து மட்டுமே 62 குளங்கள் இருந்திருக்கு. இப்ப அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அது மட்டும் அல்ல, இந்த சுத்தமான நீருடைய தூ ஆற்றுல படகு போட்டியும் மீன் பிடித்தலும் நடக்கும். ஆனா இது எல்லாத்தையும் வந்து இது ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாம இதுல வீட்டு கழிவுனையும் சேர்த்தாங்க. கொஞ்சம் ரொம்ப சொல்லுங்களேன். உண்மைதான். நமது முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களே திரு படகு சவாரி செய்தார். சொன்னால் நம்ப முடியலா? நம்மதான் முடியல. அதோ அந்த திரையில் தோன்றும் படத்தை பாரு. நான் சொல்றது உனக்கே புரியும். ஆமா, அவர் மூக்கை கூட மூடவில்லை. அப்பனா கூவா மற்றும் சுத்தமான தண்ணீர் தான் ஓடிந்து. அப்படின்னா ஆற்று நீர் இப்பயே இவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறது. மக்களின் அலட்சிய போக்கே இதற்கு முக்கிய காரணம். கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம குப்பையை கொட்டுறது மட்டும் இல்லாம ஆறு ஓரங்கள்ல இருக்க மக்களும் அவங்க கழிவு ஆறுலயே கலக்குறாங்க. சாம மக்களை பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டா நீதிக்கு கழிவுதானே போகும். கூவாலும் ஆடையாலும் மட்டும் இல்ல, கொட்டடை ஆற்றிலும் நாங்கள் கரைகளில் உள்ள தொழிற்சாலைகள் கழிவுகளை சுத்தரிக்காமல் அந்த ஆற்றில் விடுவதால் அதுவும் அழிவின் விளிம்பில் உள்ளது. சென்னையில் 3ஆவது இருக்கு. கொஞ்சம் புரியாம சொல்லுங்களேன். சொல்லிடுவோம். பொழியும் பூமி ஐயா இது, ஆறு பாயும் நகரமையா, கடற்கரையோரம் நகரமையா இது, சென்னை பட்டின நகரமையா, கூவம் அடையாறு கொற்றடையாறு பறந்து விரிந்த நகரமையா, கொண்டு விளைந்த பூமி ஐயா இது, மீன்கை நூற்று நகரமையா இது, மீன்கை நூற்று நகரமையா. கூட்டத்துக்கு தெற்கே உள்ள அடையாறு செம்பரம்பாக்கம் ஏரியாவில் மணிமங்கலத்தில் உருவாகி 42.5 கிலோமீட்டர் ஓடி சென்னை பக்கத்தில் கலக்கிறது. அது மட்டுமில்ல, விதவிதமான பல்வேறு வகையான மீன்களும் காசிகளும் ஏன் சுறா மீன்களும் இருந்ததாக கூறுகின்றன. அத்தகைய அகழ்வுகளுக்காக அடையாளத்தோட வீழ்ச்சி கொட்டடை வட ஆற்காட்டில் பிறந்து 182 கிலோமீட்டர் ஓடி சென்னை என்று வங்கடலில் வந்து கலக்குது. இந்த கரையோர பகுதியிலிருந்து கழிவும் ஒவ்வொரு பொருளும் 5 லட்சம் வருடங்கள் தொன்மையான நிர்மிக்கப்பட்டுள்ளன. சென்னையில் ஒரு 3 ஆறுல காப்பது இடத்துல இருந்தது இது மட்டுமே. நினைக்க வேண்டும் செயலாகிறது. 34 இடத்துல உள்ள ஆற்றுல வெறும் குப்பைகளையும் கழிவுநீர்களையும் மக்கள் கழிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம தொழிற்சாலையிலிருந்து கழிவுநீர்களை சுத்திகரிக்காமல் ஆற்றுல கலந்து விடுறாங்க. இதற்கெல்லாம் தீர்வுதான் என்ன? பாதாள சாக்கடையை முறையாக சீரமைத்து தொழிற்சாலையின் கழிவை முறையாக வெளியிட்டால் சென்னையில் உள்ள 3 ஆறுகளை காப்பாற்றலாம். தொழிற்சாலையும் பெருகி போச்சு, மக்கள் தொகையும் கூடி போச்சு, கழிவுகள் ஆற்றில் கலந்து போச்சு, நீரும் விஷமாய் மாறி போச்சு. அரசும் அரசு அதிகாரிகளும் மக்களையும் தொழிற்சாலைகளையும் ஏன் கட்டுப்படுத்தவில்லை? மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த வீதி நாடகம். அட இதே கடற்கரை மண்டலத்துல கருப்பாக இருக்கு. கடல் நீளம் பாத்தீங்களா, அதுவும் கருப்பாக இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க, இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. காற்றதான் மாசுபடுத்துறாங்கன்னு பார்த்தா அதுக்கு ஒரு படி மேல போய் கடல் நீரையும் மாசுபடுத்துறாங்க. கண்ணுக்கு தெரிந்தே சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை கடலோட சேர்க்கிறாங்க. சுத்திகரிக்கப்படாத
ஆமா நானும் படிச்சிருக்கேன். ஆனா மக்கள் அதை நான் ஏன் அதை எதிர்த்து பேசவில்லை? இப்படியே போயிட்டு இந்த 6 நிலத்தடி நம்ம மாசுபட்டோம்ல. ஆமாம், இதற்கெல்லாம் காரணம் அந்த அரசாங்கம் தானே. அரசாங்கம் மட்டும் காரணம் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல, பொதுமக்கள் எவ்வளவு பொறுப்பற்ற முறையில நெகிழி கழிவுகளை அப்படியே தெருவுல வீசுறாங்கன்னு. அதனால அரசாங்கம் மட்டும் இதுக்கு காரணம் இல்ல, பொதுமக்கள் ஆகிய நாமும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் தான். பல லட்சம் மக்கள் அலட்சியமாக இருந்தா சில அரசு ஊழியர்களால எப்படி சுத்தம் செய்ய முடியும்? அப்படியே போனா காற்று மாசுபாட்டில் எப்படி டெல்லி முதலிடத்தில் இருக்கிறதோ அப்படியேதான் நம்ம சென்னையும் நீர் மாசுபாட்டில் வந்துடும் போலயே. மனிதனே குறைந்து போச்சு, சுழல் வாழ்வு பெருகி போச்சு. நவீன வாழ்க்கை மறைந்து போச்சு, மக்கள் நுழைவு திணிந்து போச்சு. அனைத்தும் நிறைந்து போச்சு, கல்வி மாற்று மறைந்து போச்சு. அவங்க கையை பேசமா போச்சு, பேசவும் கடலில் கலந்து போச்சு. மனிதனின் அடிப்படை தேவையில் ஒன்றான நீரை விலை கொடுத்து வாங்கும் நிலைக்கு அவல காரணம் என்ன? தொழில் நிறுவனங்கள் அருகில் வீடு அமைக்கக்கூடாது என்று சட்டம் இருந்தும் அங்கு வீடு கட்ட அரசு ஏன் அனுமதி கொடுக்க வேண்டும்? எந்தவித முறையான சுத்திகரிக்கும் இன்றி தொழிற்சாலை நிறுவனங்கள் ஏன் கழிவு நீரையும் நச்சு புகைகளையும் ஏன் வெளியிட வேண்டும்? கழிவு நீரை சமுத்திரத்திற்குள் 2 கிலோமீட்டர் தாண்டிதான் விட வேண்டும் என்பதை அறிந்தும் ஏன் அரசு சீராக முறை அமைத்துக் கொடுக்கவில்லை? குப்பைமேட்டிலிருந்து புகையால் காற்று மாறு, கழிவு நீரால் நிலத்தடி நீரும் பாதிப்படைந்து உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலம் என்று மதுரை அறிந்தும் ஏன் யாரும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? ஏன் என்று கேள்விகளை எழுப்பும் நாம் ஏன் எதற்கு என்ற கேள்வியை கேட்கவில்லை என்ற சிக்கலாக இருப்பின் ஏன் எதற்கு என்ற கேள்வி எழாதவரை அதற்கான தீர்வு கிடைக்காது. நமது ஆரோக்கியம் நமது உரிமை. நீர் மாசுபாட்டை குறைக்கணும், மக்கள் வளமாக வாழணும்னா அதுக்கு தீர்வுதான் என்ன? எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. நாம் அனைவரும் இணைந்து முதலில் ஒவ்வொரு பள்ளியாக சென்று நமது இந்த வீதி நாடகத்தை நடத்தி மாணவர்களை நமது போராட்டத்தில் இணைக்கலாம்.